நீங்கள் சொல்கிற கல்ச்சரை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் பண்ணையார் சொன்ன உதாரணத்தை என்னால் ஏற்றுக்க முடியல. பண்ணையாருங்க உழைப்பை சுரண்டி அவங்க சுயலாபத்துக்காக வந்தவங்க, ஓகேங்களா? கீழே இருக்கவங்களை மிதித்து நாம் எப்போவுமே எப்படி வசதியாக வாழணும், நம்ம சொத்தை எப்படி பாதுகாத்துக்கணும், நம்ம பொருளாதாரத்தை எப்படி உயர்த்துக்கணும் வந்தவங்க. இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த காலத்தில் எப்படி பண்ணாங்க, அது டே பை டேவாக இம்ப்ரூவ் ஆகி இன்னைக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். பண்ணையாராக இருந்ததுக்கு காரணமே இவர்களுடைய தியாகமும் ஒரு இடத்துல உழைப்பும் தான். இல்லைன்னா அவங்களாம் பண்ணையாரே கிடையாது சார். அதெல்லாம் உடைக்கணும் தான் சார். இன்னைக்கு லேபர் லா வந்திருக்கு, கோடான் வேஜஸ் வந்திருக்கு, சட்டங்கள் வந்திருக்கு, எல்லாமே மாறி இருக்கு சார். ஃபர்ஸ்ட் மாதிரி அந்த ஒரு கல்ச்சரும் இப்பெல்லாம் எதுவும் இல்லை. இன்னைக்கு வர அந்த ஜென்சிக்கு சொல்றாங்க இல்லையா, அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுக்க மாட்டாங்க, ஓனர்ஷிப் எடுக்க மாட்டாங்க. ஆனா எங்களுக்கு ப்ரமோஷன் வேணும், ஹைக் வேணும்ன்ற பாயிண்ட்ல மட்டும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு சார் இன்டர்வியூ ஸ்கில்ஸ் இருக்குது சார், ஆனால் ஒர்க்கிங் ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்னா கிடையாது சார். இவங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்பூன் ஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது நான் நீ எனக்கு சொல்லித்தரல, நான் எப்படி என்னால் ஒர்க் பண்ண முடியும்?